அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸ்ல ஹியூமன் ரைட்ஸ்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் தியரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அடிக்கடி உங்களுடைய பிக் கொஸ்டின்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த தியரியை கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிக் கொஸ்டின்ல இணைச்சு எழுத பழகிக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டரின் மாதிரின்னு வச்சுப்போமே. தேரிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. மனித உரிமைகள் எவ்வாறு தோன்றின, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் எவ்வாறு தோன்றின அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவற்றின் அடிப்படை என்ன என்பதையும் விளக்க பல்வேறு கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன. ஜூரிஸ்பிருடன்ஸில் பார்த்த மாதிரி தான், அதாவது ஸ்கூல்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி. அவற்றில் மிக முக்கியமானவை பின்வருமாறு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வகையான தேரிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரைட்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லீகல் தேரி ரைட்ஸ், சோசியல் வெல்ஃபேர் ரைட்ஸு, ஹிஸ்டாரிக்கல் ரைட்ஸு, மார்க்சிஸ்ட் ரைட்ஸு, ஹியூமன் அண்ட் டிக்னிட்டி ரைட்ஸு. மொத்தம் கிட்டத்தட்ட 6 வகையான தேரிஸ் இருக்குது. 1 by 1 நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதிருங்க. அந்தந்த கலருக்கு தகுந்தாற் போல் அந்தந்த இடத்துல உங்களுக்கு தமிழாக்கத்திலே அழகாக கொடுத்துருக்கு. மிக அற்புதமாக படித்து புரிஞ்சிக்கலாம். நேச்சுரல் ரைட்ஸ்னால் என்ன? இந்த கோட்பாட்டின்படி மனித உரிமைகள் மனிதன் பிறக்கும் பொழுதே, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், RWX அப்படின்ற மாதிரி, ரீடு, ரைட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கான்செப்ட். ரீடுன்ற ஒரு பர்மிஷன் பார்த்தீங்கன்னா, இது 3மே பர்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ரீட் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தை எங்கே பிறக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீட் பர்மிஷன் அதுக்கு கிடைச்சிரும். அதை தான் இந்த இடத்துல நேச்சுரல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறமா ரைட் பர்மிஷன், இல்லைனா 15 வயசுக்கு அப்புறமா ரைட் பர்மிஷன் கிடைக்கும், 18 வயசுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பர்மிஷனாக அந்த குழந்தைக்கு ஆட் ஆகி கடைசியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பூமியில் பிறந்துச்சுன்னா அதற்குண்டான கான்செப்ட். அதே போல தான் நேச்சுரல் ரைட்ஸும் சொல்லுது. இந்த கோட்பாட்டின்படி மனித உரிமைகள் மனிதன் பிறக்கும் போதே இயற்கையாகவே கிடைக்கின்றன. இவ்வுரிமைகள் அரசால் வழங்கப்படுபவை அல்ல. அரசாங்கத்தால் இந்த உரிமைகள் வழங்கப்படலை. மனிதன் இயல்பிலிருந்தே தோன்றுகின்றன, அதாவது மனிதனுடைய பிறப்பிலிருந்தே இது தோன்றுகின்றன அப்படின்ற மாதிரி கூட எழுதலாம் நீங்கள். வாழ்வுரிமை, சுதந்திரம், சொத்துரிமை ஆகியவை இயற்கையான உரிமைகளாக கருதப்படுகின்றன. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தென் லீகல் தேரினா என்ன? இந்த கோட்பாட்டின்படி அரசு சட்டத்தின் மூலம் அங்கீகரித்து பாதுகாக்கும் உரிமைகளே மனித உரிமைகள் ஆகும். சட்ட அங்கீகாரம் இல்லாத உரிமைகள் நடைமுறையில் பாதுகாப்பு பெற முடியாது. அப்படியே ரீட்லேருந்து அப்படியே ரைட்டுக்கு வருது பாருங்க. சோசியல் வெல்ஃபேர், ஆரஞ்சு கலரில் இருக்கிறத படிக்கணும் நம்ம இல்லையா. சமூகத்தின் நலன் மற்றும் பொது நலத்தை மேம்படுத்துவதற்காக மனித உரிமைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இவை என்று இந்த கோட்பாடு கூறுகிறது. தனிநபர் நலனுக்கும் சமூக நலனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துவதே இதனுடைய நோக்கமாகும். அதாவது தனிநபரின் நலனுக்கும், தனியாக ஒரு நபர் இருக்கார், அவருடைய வெல்ஃபேருக்கும் சொசைட்டியுடைய வெல்ஃபேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையை ஏற்படுத்துவது தான் இதன் முக்கிய நோக்கம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு சொசைட்டியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த தியரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸின் படி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் தியரி. அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் ஒரே நாளில் உருவாகவில்லை. எஸ், படிப்படியாக தான் உருவாகிருக்கும் எல்லா விஷயமும் கூட. சமூக பழக்க வழக்கங்கள், மரபுகள் மற்றும் வரலாற்று வளர்ச்சியின் மூலம் படிப்படியாக உருவாகின என்று இந்த கோட்பாடு விளக்குகிறது. ஹிஸ்டாரிக்கல் கிட்டத்தட்ட ஜூரிஸ்பிருடன்ஸில் வர மாதிரியே இருக்குது எல்லாமே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கோட்பாடுன்னு தனியாகவே இருக்குது. இந்த கோட்பாடின்படி பொருளாதார சமத்துவம் இல்லாமல் உண்மையான மனித உரிமைகள் சாத்தியமில்லை. பொருளாதார சமத்துவம் இல்லாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வில் இருக்கக்கூடாது. பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த கோட்பாடின்படி சமமானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்று சமூக மற்றும் பொருளாதார நீதியை உறுதிப்படுத்துவதே மனித உரிமைகளின் அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் அண்ட் டிக்னிட்டி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான். ஒவ்வொரு மனிதனும் கண்ணியத்துடன் வாழ உரிமை பெற்றவர். அவர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் கண்ணியத்துடன் வாழ உரிமை பெற்றவர். இந்த உரிமையை அரசாங்கத்தால் கொடுக்கப்படுபவை அல்ல. இக்கோட்பாட்டின்படி அடிப்படை மனிதனின் மரியாதை, சுதந்திரம்,
சமத்துவம் பாதுகாப்பதே இந்த அதாவது மனித உரிமைகளின் மிக முக்கியமான நோக்கமாக இது கூறுகிறது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் சொல்லுது, ஒரு ஆங்கிளில் சொல்லுது, அவ்வளோதான். இந்த 6 தேரிஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை சும்மா அப்படியே லைட்டாக படித்து வச்சுக்கிங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது கண்டிப்பாக இந்த தேரிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை ஏதாச்சும் ஒரு இடத்துல இணைச்சி எழுத பழகிக்கிங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் 6ஆம் நம்பர் வீடியோவை உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் எழுதிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சாரதி லா ஸ்டடீஸ் அன்போடு உங்களை கேட்டுக்குது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், டாக்டரின் மாதிரின்னு வச்சுக்கிங்க. எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.